ஹாய் மின்மினிஸ், என்னடா ஸ்கூல் போக சொன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா எத்தா தண்டி மீன். எதிர் வீட்டு அத்தை வீட்டுல இருந்து மீன் வாங்கிட்டு இருந்தாங்க, நல்லா பெருசு பெருசா. அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தான். போதும் போதும் ஸ்கூல் கிளம்படான்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டு நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். மீனை கிளீன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வீட்டுக்கு 4 துண்டு வந்துருச்சு. அதை மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன். மதியத்துக்கு பொடலங்காய் கூட்டு தான் வைக்கலான்னு இருந்தா அதுக்கு மீன் வந்து செம காம்பினேஷன். பொடலங்காய் கூட்டு நான் வந்து மொத்தமா குக்கர்லயே வந்து வச்சு விட்டுருவேன். கொஞ்சம் கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிட்டு பண்ணி வச்ச பொடலங்காயும் போட்டு வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு பருப்பு எடுத்து அதுலயே ஒன்னா போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரை மூடி வச்சு 4 விசில் விட்டா பொடலங்காய் கூட்டு தயார். மோஸ்டா கேர்ள்ஸ் எல்லாம் அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃப் பாயில் கலக்கி இதெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து பழக்கி விட்டுருவாங்க. அப்படிதான் எனக்கும் வந்து ஆஃப் பாயில் சாப்பிட்ற பழக்கம் வந்து வந்துச்சு. ஒரு வாரமா எனக்கும் ஹாஃப் பாயில் சாப்பிடணும்னு சொல்லி ஒரே கிரேவிங்ஸ். சரி இன்னைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆஃப் பாயில் சமைக்கும் போதே 2 போட்டு உள்ள முழுங்கிட்டேன். யாருக்கெல்லாம் ஆஃப் பாயில் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெறும் கூட்டு மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு 4 நாள் குடிக்காரன தான் இருந்துச்சு, அதை வேக வச்சு அதை தான் வந்து காரக்குழம்பு வச்சுட்டு இருந்தேன். குழம்பு கூட்டு ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லி மதியானம் சூப்பரா சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.